பாப்பா மாமா அந்த முனிசாமி 2 இட்லி வெய்யி. வெச்சிட்டேன். வா வந்துட்டேன். அந்த நடுவுல இருக்கானே அவனுக்கு இந்த டீ குடு. கொடுத்துட்டேன். வா வந்துட்டேன். என்னங்க இது சின்ன கருப்பன் சொன்னா பாப்பா எந்த வேலையும் செய்யும் போல இருக்கு. ஆமா ஆமாப்பா என் பொண்ணு சின்ன கருப்பன் நில்லுன்னா நிக்கும், உட்காருன்னா உட்காரும், எழுந்துருன்னா எழுந்திருக்கும். அவ்வளவு ஏன் ஆக எந்த வேலை சொன்னாலும் அவன் சொன்னாதான் செய்யும். பாப்பா கொடுத்த டீ தேவாமிர்தமா இருக்கு. குடிக்கிறது கடனுக்கு இதுல வர்ணிப்பு வரையா போடா. யோ நீ வாயா, ஒரு கை குறையுது. காசு இல்ல மாமா. ஏப்பா நீயாவது வாப்பா, ஒரு கை குறையுது. என்கிட்ட தான் நீ கடைஞ்சலுவிய மாமா. என்னடா வர்ற பய போற பயிலெல்லாம் மாமாங்கிறீங்க. மாமா பொண்ணை பெத்தவெல்லாம் ஒரு நாளைக்கு மாமா கிட்டே தீரணும். எனது அருமை பாப்பா தேநீர் விடுதியின் அதிபர் சின்ன கருப்பன் அவர்களே, அவரது மாமா நொல்லக்கண் அவர்களே, பாப்பா அவர்களே, இங்கே இட்லியை புட்டு தொட்டு சாப்பிட்டுக் கொண்டிருப்பவர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது ஆழ்ந்த அனுதாபங்கள். டேய். வணக்கம். டேய் உனக்கு என்ன வேணும்? எனக்கு ஒரு சிறப்பு தேநீரும் என் சகாக்களுக்கு சுமாரான தேநீரும் வேண்டும். பாப்பா மாமா உன் கை நாள் நேத்து ஒரு டீ போட்டியே, அது இங்க இருக்கு. அதோ குடுறா. இந்தா இத அவனை காட்டு. தாய் குழந்தை. ஐயோ, மாமா கால பிடிக்கிறாரு. யோ சாயா என்னைய திடீர்னு கால்ல விழுந்துட்டான். இவரு ஒரு பழைய மந்திரி. ஆ. தாய் குலத்தை பார்த்தா கால்ல விழுந்துருவாரு. எதுக்கு கொலுச கலட்டுறதுக்கா? கால்ல இருந்து ஆரம்பிப்பாரு ஆ. மரியாதைய. யோ எப்ப எந்திரிப்பான்? ஒரு நாள் அவங்க அவனை தூக்கிட்டு போவையா? தூக்குங்கடா. ஐயோ. அவனை அந்த பக்கம் போட்டுட்டு நீங்க 2 பேரும் ஏன் கூட வாங்க, 2 வெட்டு வெட்டிக்கலாம். இவன் ஊரை மட்டும் இல்ல நாட்டையே கெடுத்துருவான். பாப்பா பாப்பா பாப்பா. ஏயா இது என்ன கோட்டா 3 தடவை கூப்பிடுற? என்னையா அவனை? டீ கடையில டீ தான் கேட்பாங்க, பின்ன என்ன பிராண்டியா கேட்பாங்க. பாப்பா ஆ ஆ மாமா என்ன கேட்டாரு பாத்தீங்களா? கேட்டேன் அவனுக்கு இருக்கு. தூ, இந்த கொடு. ஐயா. பாவம் நீ டீ கடையில வேலை செஞ்சு கையே இப்படி வெந்து போயிருக்குதே, கால் எப்படி வெந்து போயிருக்கும். இத பாரு, நீ மட்டும் ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லு, உன்னை நான் ஜம்முன்னு வச்சுக்கிறேன். ஐயா மாமா கைய பிடிச்சு இழுக்குறான் பாருங்க மாமா. ஏய் ரப்பர் வாயா எந்திரா. என்னடா கேட்ட? என்ன கேட்டனா? வீடு காலியா இருந்தா ஒருத்த குடி இருக்க வரத்தான் வருமா? பாப்பா கழுத்து காலியா இருக்குது, நான் தாலி கட்டலாம்னு வந்திருக்கேன். ஏண்டா நான் கட்டிக்க போற பொண்ணு என்ன தைரியத்தை கப்பாடா? என்னது, நீ இந்த பாப்பாவை கட்டிக்க போறியா? ஆமாண்டா. என்னடா சிரிக்க? என்ன டாவா? ஆமாண்டா. யார பார்த்து டாங்கற? உன்னதான்டா. சரி போடா. போறேன், ஆனா மறுபடியும் வருவேன். தாலியோட இருப்பா. யாரு? இவதான். பாப்போம். பாப்போம். ஆ. போடா. கத்தாதடா, காது டமார கிழிஞ்சிர போகுது. ஏய் செவுத்து அடிச்சிடாத. பாத்தீங்களா மாமா, வர்றவன் போறவன் எல்லாம் கைய பிடிச்சு இழுத்து தாலி கட்டுறேன்னு சொல்றான். கவலையப்படாத, உனக்காக காட்ட வித்தேன், ஆட்ட வித்தேன், மாட்ட வித்தேன். இப்ப இருக்கிற 10 வீட்டையும் வித்துட்டு வந்துடுறேன். கடையை பத்திரம் பாத்துக்க. இப்ப மங்காத்தாடி கடை இடம் வச்சிருவான். தாலியோட வரேன். பியூட்டிஃபுல் வில்லேஜ் டி, சூப்பரா இருக்கு. ரசிச்சது போதுண்டி, வரவேற்பு பலமா இருக்குன்னு பார்த்தா ஒண்ணுமே காணோம். ஏய் காண்ட சரக்கு மாருதி 1000 இருக்குன்னு எல்லாம் டூப் தானா? எல்லாம் ரீல் டி. ஆனா ஏன் அனுப்பல இருந்தா புரியல. செண்பகம் எப்பமா வந்த? இப்பதான் வந்த வாதியாரியா. மம்மி கார் அனுப்புறேன்னு சொன்னாங்க, ஏன் அனுப்பலன்னு தெரியல. அட நீ ஒண்ணுமா, அம்மா ஊர் மதிக்கதாமா கார் வச்சிருக்கு, பெட்ரோல் செலவாகும்னு வக்கீல போத்தி வீட்டுக்கு பின்னாலதான் நிறுத்தி வச்சிருக்கேன். சின்ன பாண்டி உன்னை கூப்பிடுன்னு மாட்டு வண்டி கட்டிட்டு வந்தானே, அதோ பா தூங்கிட்டு இருக்கான். தூங்கிட்டு இருக்கானா? இதோ வரேன். பையன் யாரு? பையனா இவன்? பையன் இல்ல, கல்யாணம் பண்ற வயசு. பொண்ணு பார்த்தாச்சா? அதுக்குதான் போயிட்டு இருக்கேன், பொண்ணு பாக்கிறதுக்கு. பாத்துக்கடா. ஓ உன் சொல்ல நிறுத்துடி, இது வில்லேஜ். வாடி போலாம். ஹாய் வாடினா அப்பு டார்லிங். டேய் சின்ன பாண்டி எந்திரடா. ஏமா இந்த கோலத்துல வந்து நிக்கிறியே, சின்ன பையன் நான் பயந்துட மாட்டேன்? ஸ்டூபிட். ஆமா, பிறக்கிறது தமிழனுக்கு, பேசுறதெல்லாம் இங்கிலீஷ்.
ஏமா ஒரு ஆம்பளை கூட பார்க்காம டே போட்டு கூப்பிடுறிய? இதே வேற யாரா கூப்பிட்டுருந்தாங்க? போடா வேலைக்கார நாயே. பொடியும் உங்க முதலாளி நாயே. யூவாது பூவாது. முதல்ல மரியாதை கொடுத்து மரியாதை பாருங்க. பதிலுக்கு நானும் கையை வச்சிருவேன். சின்ன பாண்டி, அது பண்ணையார் பொண்ணுப்பா, கொஞ்சம் பொறுத்துக்க. பண்ணையார் பொண்ணு இருந்தா முன்னாடி 2 கொம்பா முளைச்சிருக்கு. எல்லாருக்கும் இருக்க மாதிரி தான் இருக்குது. அது பண்ணையாருக்கு தெரிஞ்சா ஒன்ன தானே கோச்சுக்குவாரு. சின்ன பொண்ணு தானே, மன்னிச்சுக்க. தூக்குடா போட்டிய. இரு, இந்த மம்மி கிட்ட சொல்லி நீ என்ன பண்ற பாரு. சின்ன பாண்டி, ஒரு பாட்டு ஒண்ணு பாடு, கேட்டுட்டு வருவோம். இந்த வெயிலுக்கு எண்ணெய் குடிச்ச மாதிரி இருக்கும்ல. பெரிய ஜெயசுதாஸ் பாடி கீழ்ச்சிட போறாரு. ஜெயசுதாசா சின்ன பதாதானே பாட்டை கேட்ட பிறகு சொல்லுங்கம்மா. என்ன சின்ன பாண்டி, நாச்சியார் அம்மா எப்படி இருக்கிறாங்க? அவங்களுக்கு என்னங்க வட்டிக்கு மேல வட்டி அள்ளி ராணி தருப்பாருங்க. இங்க இருக்க வேண்டியவங்க எங்கேயோ இருக்கிறாங்க. எங்க இருக்க வேண்டியவங்க? ஏன் பக்கத்துல தான். அது எப்படி? உனக்கு விஷயமே தெரியாத? வடிவு நாச்சியாருக்கும் எனக்கும் தான் கல்யாணம் ஏற்பாடா இருந்தது. கல்யாணத்துக்கு முதல் நான் மாப்பிள அழைப்பு. முன்னால கின்னு ஒரு குட்டி கரகாட்டம் ஆடிக்கிட்டு இருந்தா. மொத்தத்தையும் மறந்துட்டு முன்னால ஆடிக்கிட்டு இருந்தா. அவ பின்னால நான் போயிட்டேன். பாப்பா என்ன? ஐயோ, ஐயா ஏங்க காதுக்கு மேல நரைச்சிச்சு, இன்னும் பொம்பளை ஆசை இல்லையா? காதுக்கு மேலதான் நரைச்சிருக்கு, கபாலத்துல இன்னும் நரைக்கலையே. இது நம்ம வீடு தானா இல்ல வீடு மாதிரி நம்ம நுழைஞ்சிட்டுமா? நம்ம வீடு இவ்வளவு சுத்தமா இருக்காதே. பண்ணையறையா என்னையும் இங்க தங்க சொல்லிருக்காரு. இப்பதான் தெரியுது என் வீடு ஏன் இவ்வளவு சுத்தமா இருக்குதுன்னு. ஒரு பொம்பளை வீட்டுக்குள்ள நுழைஞ்சாதான் வீடு வீடு மாதிரியே இருக்கு. ஆமா, உன்னை நான் எப்படி கூப்பிடுறது? அக்கான்னு கூப்பிடு. சரி வேண்டாம், தங்கச்சின்னு கூப்பிடு. என்னது? சரிப்பா, ஆத்தான்னு கூப்பிடு. ஏப்பா என்ன அனாதையா பெத்து போட்டு போயிட்டேன் எங்க ஆத்தா. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் என்ன வளர்த்து ஆளாக்குனது எல்லாமே இந்த கோயிலுக்கு இருக்கிற ஆத்தா தான். உன்னை வேணா நான் அத்தன் கூப்பிடுறேன். அதானே பார்த்தேன். வயசான பொம்பளையில பார்த்தா அத்தேன்னு கூப்பிடுவீங்க, அப்புறம் பொண்ணு இருக்கான்னு கேப்பீங்க, பூ வாங்கி கொடுப்பீங்க. அதான்டா இந்த விடல பயலுக்கு வேலை. யாரு? நான் விடல பையனா? விளைஞ்ச பையன். ஒரு பொண்ணை பத்து கூட 10 மாசத்துல ஒரு புள்ளைய பத்து காட்டணும் இல்லையா? பாரு, எல்லாத்தையும் பிள்ளையா இருக்காரு பாத்துக்குவாரு. ஏப்பா சின்ன கருப்பு, என்ன மாலைங்க வந்து நிக்கிற? மாலை மட்டுமா? பட்டு வேட்டி, பட்டு சேலை, பொட்டு தாலி. வேற பொண்ணு பாத்திருக்கியா? நான் ஏன் வேற பண்ண பார்க்கணும்? என் மாமா மக பாப்பாத்திக்கிட்டாயா? என்னது? பாப்பாத்துக்கு 2வது கல்யாணமா? என்ன பாப்பாத்திக்கு 2வது கல்யாணமா? என்ன சொல்றீங்க? உனக்கு விஷயமே தெரியாதா? ஆ? அந்த சாயங்காட்சி விக்கிறானே சக்திவேலு, ஆ. அவனுக்கும் முளப்பொண்ணு பாப்பாத்துக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி போச்சியா? ஆ, அடி பாவி, இதுக்கு பாப்பாத்தி ஒத்துக்கிட்டாளா? உன் மாமன் பண்ண தப்புக்கு அவ ஒத்துக்கிட்டுதான் ஆகணும். என்னது? என் மாமன் தப்பு பண்ணானா? என்ன பண்ணா? ஆமண்ணே, உன் மாமனும் சாயங்காட்சி விக்கிறானே சக்திவேலு, ஆ. 2 பேரும் வெட்டி சீட்டு ஆடிக்காங்க. ஆ. கையில இருந்த காசு பணம் கடை அத்தனை வெட்டி சீட்டுல தோத்துக்கிட்டான். பஞ்சபாண்டவர்கள் பொண்ணை வச்சு ஆடி தோத்தத போல உன் மாமங்காரன் உன் முறை பொண்ணு பாப்பாத்திய வச்சு ஆடி தோத்துட்டான். வேலை வெட்டி இல்லாத மகாஜனங்களே, இந்த வடிகட்டின அநியாயத்தை கேளுங்க. இந்த பாப்பாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டவன் நான். இவன் சொன்னாதான் இவன் முதல் இரவுக்கே வருவாளா? இது என்ன அக்கிரமம், என்ன அநியாயம்? தப்பா நினைக்காதீங்க பெரிய மாப்பிள்ள. சின்ன வயசுல இருந்தே ராஜா ராணி மாதிரி இவனுக்கு அவ அவளுக்கு இவன்னு வளர்ந்துட்டாங்க. இப்ப நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டா. சின்ன மாப்பிள்ள சொன்னாதான் எதையுமே செய்வா. பெரிய மாப்பிள்ள, உங்களுக்கு இந்த ஜென்மத்துல முதல் இரவு நடக்கும்னு எனக்கு தோணல. இருக்கிற கண்ணியை நோண்டிடுவேன். இப்படி ஒரு சிக்கல் இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா நான் மங்காத்தாவுல இவளை ஜெயிச்சிருக்கவே மாட்டேன். சொர்க்கத்துக்கு போக வேண்டிய நேரத்துல இந்த சொறி நாய் தேவைதானா? மாமா சொன்னாதான் நான் எதையுமே செய்வேன். மாமா நான் எனக்கு உசுரு. உசுரோ இல்ல கொசுரோ? எடா பாவி, இப்படி பழி வாங்கிட்டியே. தட்டுல அல்வாவை வச்சுட்டு என் நாக்க நறுக்கிட்டியே. அப்படிதான்டா நடக்குவேன். எது மறுபடியும்? ஆமாண்டா. சரி, ஏண்டா நீ மட்டும் என்னவா காத்துக்கிட்டு முண்டாட்டியே? நேத்து வந்து தட்டி போனது மாதிரியா நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நீ தள்ளி கட்டல, உனக்கெல்லாம் ஒரு முதல்ல கையில துப்பிட்ட. பெரிய மாப்பிள்ள பொறுமை பொறுமை. சின்ன மாப்பிள்ள பொறுமை. உணர்ச்சி வசப்படாதீங்க பெரிய மாப்பிள்ள. அறிவு இருக்கிறாயா உனக்கு? முதல் இரவு அன்னைக்கு உணர்ச்சி வசப்படாதேன்னு சொல்றியா? சின்ன மாப்பிள்ள, சின்ன மாப்பிள்ள, பெரிய மனசு பண்ணுங்க. முதல் இரவுக்கு அவளை போக சொல்லுங்க. ஒரு நல்ல காரியத்தை நடத்தி வைங்க. சரி, ஊருக்காரங்க சொல்லிட்டீங்க.
பெரிய மனசோட சொல்றேன். பாப்பா வா இந்த பக்கம். வந்தேன். சொன்னால் கேட்டேன். நேரா அந்த ரூமுக்கு போ. போயிட்டேன். போனியா? போயிட்டேன். அந்த கதவை சாத்திக்க. சாத்திட்டேன். எந்த நாய் வந்தாலும் உள்ள விடாத. ஏன்பா சத்திவேலு, உன் பொண்டாட்டி ராத்திரி அன்னைக்கு பாம்பு கடிச்சு செத்து போயிட்டா. ரெண்டாவது பொண்டாட்டி தாலி எடுத்து கொடுத்து ஐயர் கூடயே போயிட்டா. இப்போ மூணாவது கல்யாணம் ஆகியும் உனக்கு தாம்பத்திய வாழ்க்கை கொடுத்து வைக்கலையே சத்திவேலு. ஏன் எழுவுக்கா வந்திருக்கீங்க? மீனலோச்சினி, இன்னைக்கு நான் முதல் இரவுக்கு எங்க போவேன்?